இன்னைக்கும் கார்த்தி எங்கள் கூட டயாலிஸுக்கு வந்துட்டான். இப்போ தான் டயாலிஸ் போயிட்டு வந்தேன். பார்க்கவே பாவமாக தான் இருக்குது. நம்ம கூட வீணாக வெயிலில் அலையிறான்னு. அம்மா வீட்டில் இருந்தால் இருக்க மாட்டேக்கானே. கருத்து வேற போயிட்டானா. எங்கள் அம்மையே சொல்கிறவ வெயிலில் அலைஞ்சு கருத்து போகிறான், அங்கே கொண்டு விட்டுட்டு போன்ட்டு. கருத்து போயிட்டியான் கார்த்தி? ஓ, அம்மா கலர்ல வந்துட்டா. ஐயோ, என்ன 2 பேரும் ஒரே கலர்ல தானே இருக்கும். சரி, என்ன சாப்பிட்டா? நான் என்ன சாப்பிட்டேன்னா, ஹாஸ்பிட்டல் கடையில ஒண்ணா வாங்கி கொடுக்கல, பேக்கெட்க்கு போடுமே, அங்க என்ன ஃபாஸ்ட் கேக் சாப்பிட்டேன். சரி, ஆஸ்பத்திரியில வச்சு என்ன சாப்பிட்ட? என்ன சமையல் செஞ்சு தந்தேன் உனக்கு? ரசம், தயிர், வெண்டைக்காய் பொரியல், பிரியாணி. பிரியாணிலாம் செய்யலை, அவ்வளோதான் மக்களே. ரசம் நேற்று வச்ச ரசம் இருந்துச்சா, அதுக்குள்ளே தயிரை போட்டு நல்லா சோறெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெண்டைக்காய் பொரியல் வச்சு, வெண்டைக்காய் பொரியல் அம்பிட்டையும் இவனையும் சாப்பிட்டுட்டான் பார்த்துக்கோங்க. யாருக்குமே தரல. அதான்ல மூளை மூளை அதான் கபகபன்னு வளருது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்தோம். இது எங்கள் பாப்பாவுக்கு தெரிஞ்சால் நீ கொன்னே போட்டுருவா. ஒரு சிஸ்டர் கூட வந்து கொஞ்சம் மணி அனுப்பி கேக் வாங்கி கொடுங்க பசங்களுக்குன்னு சொன்னாவ. எனக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு தெரியுமா. நம்ம பிள்ளையிலையும் வந்து நிறைய பேர் பார்த்து வந்து இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் எனக்கு பூமர் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. பூமர் எதுக்கு வாங்கினேன்னா, டயாலிஸில் நீ கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே எடுத்துட்டேன். ஏன்னா அப்படி இல்லை, டயாலிஸில் வந்து இன்றைக்கி வந்து வெறும் 800 ml தண்ணியில் தான் போனேன். சரி, அப்புறம் சாப்பிட்டேன்னா அதில் வெளியே வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் டயாலிஸுக்குள்ளே போவேன். ஏன்னா வந்து டயாலிஸ் அப்போ சாப்பிடும்போது எனக்கு கிறுகிறுன்னு பிபி லோவாகிடுது. என்னால் டயாலிஸ் பண்ணவே முடியல. அதனால் இப்போல்லாம் வந்து இப்போது 1 மாதமாக வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டே போனேன்னா பிபி லோ ஆகாது, ஒன்றுமே செய்யாது. ஆனால் தலைவலி மட்டும் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை நம்மளால் தடுக்க முடியாது. போனேன்னா போய் சாப்பிட்டுட்டு பார்த்தா வந்து வெயிட்டு வந்து 1.5 எடுக்க சொன்னேன். 1.5 லிட்டர் எடுங்க, 800 போயிருக்கேன். சரி, சாப்பிட்டது ஒரு 400நாலும் எடுங்கன்ட்டு அது கூட கொஞ்சம் ஒரு 200 ml சேர்த்து எடுத்துருச்சு. அதனால் வந்து ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு ஒரு 10 ரூபாய்க்கு வந்து செட்டாக பூமர் இருக்கும்ல, அதை தான் வாங்கி சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா வந்து டீ தலைவலிக்கு குடிக்கலான்னு போனேன். டீ வந்து 20 ப்ளஸ் ஒரு வடை வாங்கினா 15 ரூபா, 35 ரூபா. இந்த குரங்கனை கூட்டு இவன் வந்து கண்டிப்பாக ஒரு ஐஸ் எடுப்பான். ஐஸ் வாங்குவானா, ஐஸ் வாங்கினா அதுக்கு ஒரு பெரிய கோன் ஐஸை தான் தூக்குவார். அப்போ அது ஒரு 60 ரூபா ஆயிரும். அதனால் தலைவலியோடய ஓடி வந்துடலான்ட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கேக் வாங்கி கொடுத்தேன். நான் அவனுக்கு கேக் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஒரு கிட்கேட்டும் சாப்பிட்ருக்கான். இது என் பாப்பாவுக்கு தெரிஞ்சால் இனி கொன்னே போட்டுருவா, அவளுக்கு வாங்கிட்டு வரலேன்னு. அவளுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. எல்லாம் பட்ஜெட்டு டைட்டாக இருக்கிறனால நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. சரி, இவன் பின்னாடியே வந்து வெயிலில் வந்தானேன்ட்டு வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவளுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும். அதான் ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்சம் காசு போட்டுவிட்டு பசங்களுக்கு கேக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அந்த கேக் வாங்கி கொடுக்குற காசுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, பசங்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கி கொடுக்க போகிறேன் மக்களே. ஏன்னா என் பிள்ளைங்க 2மே மீன் சாப்பிடுமா, அதனால் பிடிச்ச மீன் வந்து வாங்கி கொடுக்கணும். அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி மக்களே, அதான் போயிட்டு வந்துட்டேன். நீ என்ன பேச போற சொல்லு. தெரியுது. இப்போ என்னாச்சு? அது உன் கையால் அழிச்சா, அதனால அழிஞ்சு போச்சு. இது ஒரு மேஜிக்கால போலாங்கிட்டு. பாய் சொல்லு. பாய் மக்களே.